ஸோ இப்படி நீங்கள் ப்ரெசண்ட்லேயே வாழ்கிறப்போ உங்களோட அந்த சைல்டுஹுட் ட்ராமாஸாக இருக்கட்டும், ரீசன்ட் ட்ராமாஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட்டு ட்ராமாஸாக இருக்கட்டும், எல்லாமே தானாகவே ஹீல் ஆகும். இது நடந்திருக்கு, என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. நான் வந்துட்டு ஹீலிங்க்கெல்லாம் நிறையா நான் கோர்ஸ் எல்லாம் வாங்கினேன் ஹீல் பண்ணுறதுக்கு. அது எல்லாத்தையும் விட எனக்கு எது ரொம்ப அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. லைக் பாஸ்டெல்லாம் கிளறி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரீவிசிட் பண்ணுறதை விட நான் திரும்ப போய் வாழ்ந்துட்டு வந்தேன்னு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் ரைட் டவுன் பண்ணுறப்போ அந்த நடந்த மொத்த இன்சிடெண்ட்டையும் ரீகால் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கனான்னு திரும்ப திரும்ப அதை பார்க்க அது ஒரு மாதிரி தான் இருந்தது. நான் இப்போ எதையுமே மறக்க நினைக்கல. அது அந்த ஹீலிங்கில் நம்ம ரீரைட் பண்ணணும், மாற்றி எழுதிட்டா அப்போ அதை எல்லாமே இது அக்செப்டன்ஸ்க்காக தான். ஸோ அதை மாற்றி எழுதி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. எப்படி என்ன நடந்திருக்கோ, இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம், என்னோடய இன்னர் சைல்டுக்கு பாஸ்ட்டில் இப்படி நடந்துச்சு, கெட்டது நடந்துச்சு, ஸோ நான் இப்போ ஆறுதல் சொல்கிறேன், இப்படி மாற்றி அதை எழுதுகிறேன், என் பாஸ்ட்டை மாற்றி இப்போ நான் ஆறுதல் சொல்லி அதை மாற்றி அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் அந்த ஹீலிங் ஜேர்னியை என்னை பொறுத்த வரைக்கும். நான்